ஹாய், வெல்கம் டு யூஸ்ஃபுல் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ட்ராயிங் கிளாஸ் பழகிட்டுருக்கேன். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ. உங்களுக்கு ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜஸ்ட் ஸ்கேல், ஒரு பிளெயின் நோட், அப்புறம் ஒரு பென்சில் தான். நான் இந்த இமேஜில் போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரைய வருதோ, கொஞ்சம் தடிமனாக வரைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒல்லியாக வரைஞ்சாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இதில் வரையும் போது என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஒரே ஸ்ட்ரோக்கில் போக முடியல. லைன்ஸ் இதாக அப்படியே நல்லா வரைய முடியல. பட் நான் எனக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன். இது அடுத்த இமேஜ். இது ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி. இந்த ஸ்லீப்பிங் லைன் நம்ம ரொம்ப போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால குட்டியாக வரைஞ்சேன். இப்போ எனக்கு பெருசாக வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஸ்லாண்டிங் லைன் வரைய போகிறோம். இது எப்படி இருந்துச்சுன்னா, இது எனக்கு ஸ்லாண்டிங் லைன் போட முடியல. அப்படியே நான் கர்வாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அடுத்தது அதே மாதிரி இமேஜ் தான், பட் ஆப்போசிட் லைன்ஸில் போடணும். வரைஞ்சது கர்வாக வரைஞ்சதுனால எனக்கு இப்போ ஸ்டாண்டிங் லைன் கரெக்டாக வந்துடுச்சு. ஸ்லாண்டிங் லைன் இப்போ நம்ம அடுத்த இமேஜ் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஃபோர் பாக்ஸஸ் தேவைப்படும். ஸோ அதுதான் நான் இப்போ பாக்ஸ் இதே ஸ்லாண்டிங் தான், பட் நம்மளுக்கு கர்வ் ஷேப்பாக போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டேன் இல்லைங்களா, இந்த மாதிரியே. ஸோ அது கொஞ்சம் கர்வாக போட்டேன் இல்லைங்களா, அதனால எனக்கு இது ஈஸியாக கர்வாக வந்துடுச்சு. இப்போ அதே கர்வ் லைன்ஸ் நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுறேன். இது வரையும் போதும் நான் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வரைஞ்ச மாதிரி இது தோணுச்சு. பட் நான் இதில் கொஞ்சோண்டு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது என்ன மிஸ்டேக்னால், நான் அது ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது அது அப்படியே மேலே போயிடுச்சு. அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுற மாதிரி போயிடுச்சு. அது மட்டும் தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். அப்புறம் போட அழகாக வந்துடுச்சு.
அடுத்த இமேஜ் வந்து ஜிக்ஸாக் இமேஜ். இது வந்து வரையும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வி ஷேப் தானே. ஸோ கர்வ் வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் வி ஷேப் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. நான் கீழே வரையும் போது ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டேன். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது கர்வ்னால எனக்கு எல்லா டிசைன்ஸையும் விட இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான். சார் கொடுத்த எல்லா இதையுமே நம்ம வந்து முடிச்சாச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்த இமேஜ் நான் வரையும் போது சார் என்ன வந்து இதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாரோ அதை நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.